இந்த வீடியோ எதுன்னு கேட்டிங்கன்னா, கீழப்பாவூர், தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் சந்தத்தோப்புத்தூரில் கிழக்க உள்ளது. மெயின் ரோடு, தார் ரோடு தான். மெயின் ரோட்லேருந்து பிரிஞ்சு வர தார் ரோடு. வீடு இந்த இருக்குல்ல, தான் வீடு. அருமையான லொக்கேஷன், நல்ல வீடு, காத்தோட்டமாக இருக்குது. பாருங்கள், தார் ரோடை பாருங்கள், சூப்பராக இருக்குது. அருமையான தார் ரோடு வசதி. கார் கொண்டாந்தாலும் நிப்பாட்டிக்கலாம். கதவை பற்றிலாம் அப்படி தள்ளுனா போகிறது மணிக்கு அப்படி ஜம்முன்னு. இது வந்து ஜம்பு தொட்டி. ஆமாம், இது போர். இது அள்ளி. ஆமாம், இது ஒரு கேப் கிடக்கு. ஆமாம், டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்க. நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி, போட்டுருவோம். நல்லா வசதியும் இருக்குது. காலிங். இது ஒரு பெட்ரூம் பாருங்கள், ஜம்முன்னு இருக்கா. இது ஒரு பெட்ரூம் தர. நல்லா டைல்ஸ் சூப்பராக போட்டிருக்காங்க. இது காலு, அருமையாக இருக்குது. 17x10. இது ஒரு கிச்சனு, 11x10. அருமையாக போட்டுருக்காங்க. இது அப்படிதான் எல்லாம் பாருங்கள், சூப்பராக. லைட் வெளிச்சம், அந்த மாதிரி லைட் போடாமல் இருக்கு. வீடெலாம் சூப்பராக இருக்குது. கிச்சனு, இது அக்கினி மூலையில் கிச்சனு. ஒரு பெரிய ஹாலு, 17x10. ஜம்முன்னு இருக்கு பாருங்க டிசைன்லாம். பாத்ரூம், வெஸ்டர்ன் பாத்ரூம் தான். குளிக்க வைக்க ஷவரு எல்லாம் வந்து அப்படியே குடியிருக்கலாம். கலர் கூட நீங்கள் தேவைன்னா மாற்றிக்கோங்க, இல்லைன்னா இல்லை. அந்த கலர் இந்த கலர்லேயே வச்சுக்கலாம். அப்படியே வந்து குடியிருக்கிற மணிக்கு கரண்ட் எல்லா செலவும் 10 ஸ்டேப்பில். பெட்ரூம் கட்டினா 10x11 பெட்ரூம். அருமையாக இருக்குது. கப்போர்டு அப்படியே வெளியே போய் கட்டணும் பாருங்கள். ஒரு பெட்ரூம்பு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு போர்ட்டிகோ, ஒரு பாத்ரூம்னா அட்டாச்சு, குளிக்கிறது எல்லாமே. இது வாசப்பாடிக்கு நல்லா கிரானைட் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஜம்புலாம் சும்மா ஜம்முன்னு இருக்கு. தண்ணி கிடக்கு, ஜம்பு தெரிதா. காரே உணர்ந்தோம் ஒழிஞ்சாது. ஜம்முன்னு அது பாட்டுக்கு. படி, மாடிப்படி. அருமையான காத்தோட்டம். கன்னிமூலையில் ஒரு சின்டாக்ஸு. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. பக்கத்துலலாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது பாருங்கள். சுற்றுலையும் இடம் போட்டிருக்காங்க. காம்பவுண்டு சுவர். ஒரு வெள்ளை அடிக்க போகிறதுக்கு வைக்கிறது எல்லாம் தனி வீடு, தனி காம்பவுண்டு. இதெல்லாம் தனி காம்பவுண்டு. இந்த பக்கம் வீட்டுக்கு பின்னாலேயும் ஒரு சின்ன தெரு போகுது. நல்லா டெவலப்பான ஏரியா. பக்கத்துலலாம் வீடுகளை பாருங்கள். எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. வீடுகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குது. அருமையாக இருக்குது பாருங்கள். காற்று எப்படி அடிக்க ஊற்றிலா, மரத்தில் ஆடுறது தெரியுதா போல.
சூப்பரான வீடு. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாம் கிச்சன் எல்லாம் காட்டினதில் நாங்கள் தான் அந்த மீடியேட்டர். பேசுமியா எவ்வளோ பேசுவீர்? அம்மா இவரை தெரியும், குறும்பலாப்பரி. ஆமாம் ஐயா. ஏஎஸ் பாண்டியன். சரி, வாங்க. நானும் தான். வாங்க. சரி. லேசாக கேட்ட அடைச்சிடும். அப்படி இழுத்தா போதும், செல்லுன்னு உள்ள வந்துடும். அப்படி பாதுகாப்பான ஏரியா. புதியலா மெயின் ரோடு சூப்பராக இருக்கா. இது கிளப்பார் மெயின் ரோடு, மைதானம் ரோடுங்கிறது. இது கிளப்பார் மெயின் ரோடு. நம்ம வந்த பாதை, நான் சைக்கிள் வண்டி திரும்புதா போதா இந்த ரோட்டில் தான் நம்ம வந்தோம். நல்லா ஊருக்குள்ளே அமைதியான இடம், நல்லா மெயின் ரோடு. இது எங்கன்னு கேட்டிங்கன்னா, தென்காசி மாவட்டம் பௌர்ச்சத்திரம் பக்கத்தில் கிளப்பாவூர் தெரியாத ஆளே இருக்காது. கிளப்பாவூர் இல்லை அது நம்ம சந்தத்தோப்புத்தூர். இது வந்து தாலுகா எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் தாலுகா வரும். பார்த்துக்கோங்க, ஆலங்குளம் தாலுகா. நல்ல மெயின் அந்த இதுதான் மைதானங்க தான், அம்மன் கோயில் மைதானங்க இது தான். சரிங்க, கால் பண்ணுங்கள். தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேட்டை சொல்ல மறந்துட்டேன் பற்றிங்களா. ரேட்டு அவர் 25 ரூபா சொல்கிறாரு. நம்ம அடித்து பேசி வாங்கி கொடுக்கலாம். ஆமாம், எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே.